நீங்க தூக்கத்துல இருக்கும்போது யாராச்சும் உங்களை எழுப்பி விட்டு 14.28%னா எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதை நீங்க சொல்லணும்னு. சின்ன வயசு அப்படின்னா ஆமா சார். என்னோட அந்த ஆப்டி லேர்ன் பண்றதுல இருந்து நீங்க எப்படி டேபிள்ஸ் ரிவர்ஸ்ல பாக்குறீங்களோ அதே மாதிரி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட்லயும் பார்ப்பேன் ரிவர்ஸ்லயுமே பார்ப்பேன். ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் டேபிள்ஸ், இந்த பெர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாமே ஒரு வார்ம் அப் மாதிரி. எக்ஸாம் டைம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிவார்டா வருது. ஏன்னா எனக்குமே இந்த ஸ்கேல் 2 பத்தி நிறைய கேட்பாங்க. நீங்க அப்போ போட்ட எஃபர்ட்டை இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்குது சார். ஸோ உங்களோட டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும், இது எனக்கு தெரியுமே, அடுத்ததுக்கு போகலாம்னு. ஹாய் திவின், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், தேங்க்யூ சார் ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐ எம் வெரி ஃபைன் சார். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாமா? சார் நான் வந்து இந்த இயர் 2022 வந்து சவுத் இண்டியன் பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், சவுத் இண்டியன் பேங்க் கிளர்க், அதுவும் இல்லாமல் ஐபிபிஎஸ் கிளர்க்ல இந்தியன் பேங்க் கிடைச்சிச்சு சார். ஓகே. அது மட்டும் இல்லாம இதுல ஆர்ஆர்பிபிஓ இன்டர்வியூ வரைக்கும் போய் மெரிட் லிஸ்ட்ல மட்டும் வராம போயிருச்சு சார். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, தென் ஆர்ஆர்பிபிஓ இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கீங்க, ரைட்? ஆமா சார், இன்டர்வியூ வரைக்கும் போய் 0.25 மார்க்ஸ்ல லாஸ்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வரல சார். இப்போ கரண்டா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க திவின்? சார் இப்போ சவுத் இந்தியன் பேங்க்ல இருக்கு சார், அசிஸ்டன்ட் மேனேஜரா. பேங்கிங் ஆபரேஷன்ஸ் குரூப்னு ஒரு டிவிஷன்ல இருக்கு சார். ஓ, ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஸ்கேல் 2 கிளியர் பண்ணிருக்கீங்களா சிபிஓல? ஆமா சார், ஆமா சார், ஸ்கேல் 2 கிளியர் பண்ணியிருக்கு. ஸ்கேல் 1 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிபிஓல நான் ஸ்கேல் 1 கிளியர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால வந்து ஸ்கேல் 2 கிளியர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இப்பதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஸ்கேல் 1ஓட ரிசல்ட் வந்திருக்கு, ரைட்? ஆமா சார், ஆமா சார், இப்பதான் வந்திருக்குது. இப்போ வந்து நீங்க இதை குவிட் பண்ணிட்டு இதுல ஜாயின் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், இப்போ நான் இன்னும் நெக்ஸ்ட் மந்த் ப்ராபப்ளி ரெசிக்னேஷன் பேப்பர் போட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் சார். சூப்பர் 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 திவின். ஆக்சுவலா இந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு நம்ம கேஆர் லாஜிக்ஸ்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? அதே மாதிரி இந்த வீடியோஸில் வந்து நிறையா பேத்துக்கு வந்து அந்த ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 பற்றி ஐடியாஸ் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ உங்களோட டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு 4 பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஹாப்பி தான். ஓகே சார். சார் நான் 2020 வந்து நான் கிராஜுவேட் ஆனேன். கிராஜுவேட் ஆனோடனே நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் கொஞ்ச நாள், ஒரு ஸ்டார்ட் அப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்பதான் ஃபீல் வந்துச்சு. ஏன்னா லைக் கம்பெனியில வந்து தேவர் ஜஸ்ட் ஆஃபரிங் அரௌண்ட் 7,000 ரூபி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, அதான் நான் யோசிச்சேன், இதை பேசாம குவிட் பண்ணிட்டு நான் வேற ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமான்னு. அப்ப நான் நவம்பர் வந்து குவிட் பண்ணேன் சார். நவம்பர் வந்து குவிட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பதான் அந்த கொரோனா பீரியட் அதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல. ஓகே. அப்ப சார் அப்போ கொஞ்சம் பேர் நான் கூகுள்ல தான் ரிவ்யூஸ் பார்த்தேன், ஒரு இது. அதுக்கப்புறம் நான் ஒரு அகாடமி எடுத்தேன். அவங்க வந்து ஹிந்தில தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் சிம்பிளிஃபிகேஷன் ஓகே ஒரு அளவுக்கு பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து நார்த்ல ஒர்க் பண்ணனாலயா? நீங்க நார்த்தா? இல்ல சார், நான் வந்து ஹிந்தி வந்து என் செகண்ட் லாங்குவேஜா இருந்துச்சு தமிழ்நாடுலயே. அதனால ஓகேன்னு நான் இதா இருந்துச்சு, ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது பெர்சன்டேஜ் எல்லாம் போகும்போது ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் புரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே புரியல. ஓகே, அதே ஒரு மாதிரி இதாயிருச்சு சார். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே லைக் ஜஸ்ட் 1 or 2 சம்ஸ் தான் சால்வபிளா இருந்துச்சு. அதுவும் சிம்பிளிஃபிகேஷன், மீதி எதுவுமே இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் நான் எஸ்பிஐ கிளர்க், அதான் என் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருந்துச்சு. அதுல வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு, ஜஸ்ட் 3 வந்து குவான்ஸ்ல அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தேன். இது கிளர்க்லயே வெறும் 3 மட்டும் தான் அட்டெம்ப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஓகே, ரீசனிங் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அட்டெம்ப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் டைம் இது பண்ணுவோன்னு நான் இது பண்ணேன். ஓகே, அது என்னன்னா சார், ஜஸ்ட் ஒரு மேஜரான அது என்ன சொன்னோம்னா நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா இத்தனை சம்ஸ் பார்த்துட்டு மீதி எல்லாருமே சால்வ் பண்றாங்க. அந்த நார்த் இந்தியன் சேனல்ல எல்லாம் லைவ் வைக்கும் போது எல்லாருமே சால்வ் பண்றாங்க. ஆனா என்னால மட்டும் ஏன் சால்வ் பண்ண முடியலன்னு ஒரு இது இருந்துச்சு. உங்களோடது மட்டும் தான் சார். அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஆமா சார், அது என்னதுன்னா நான் சொன்ன மாதிரி நான் 2 நோட் புக் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் நோட் புக் வந்து நீங்க சொல்லி கொடுக்கறது வேர்ட் பை வேர்டு எல்லா இயர்ஸ்லாம் நல்லா ஓப்பனா வச்சுட்டு நீங்க சொல்றத ப்ராப்பரா நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் எப்படி இதுன்னு. அதுவும் இல்லாம உங்க சேனல்லையும் மற்ற சேனல்லையும் மெயினான டிஃபரன்ஸ் வந்து
நீங்க ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சம் எடுத்துட்டு போறீங்கன்னா நீங்க அந்த வீடியோலயே நல்ல ஞாபகம் இருக்கு, பாஸ் பண்ண சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண சொல்லுவீங்க. அதனால நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 1 to 2 சம்ஸ் ரொம்ப டஃபா இருந்துச்சு, என்னால முடியல. அதுக்கப்புறம் அதனால நான் ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் அந்த ஃபர்ஸ்ட் சம் இது பண்ணும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் இது பண்ணேன். வேற வேற மெத்தட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்த்தேன் பெர்சன்டேஜ்ல. அப்போ வரவே இல்லை. அதுக்கப்புறமா நீங்க ஸ்மார்ட் மெத்தடுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் பேசிக் மெத்தட் ஆரம்பிச்சிங்க, அப்புறம் ஸ்மார்ட் மெத்தடுன்னு. அதுலயே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாமே ஒன்னொன்னா ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருவேன். ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டு அப்பவும் எனக்கு லைட்டா ஒரு ஃபியர் இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நம்ம ஏதாவது குவான்சம் பார்க்கலாம்னா ஒரு ஃபியர் இருக்கும் சார். இந்த மாதிரி இந்த சம் அட்டென்ட் பண்ண முடியுமா, நம்ம இது படிச்சது இல்லையான்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா சம்ஸும் நீங்க எடுத்தது நான் கொஸ்டினோட எழுதி வச்சிருவேன் ஃபர்ஸ்ட். வீடியோ பாஸ் பண்ணி கொஸ்டின் எல்லாமே எழுதி வச்சுட்டு உங்க மெத்தட் எல்லாமே கவனிச்சு அதுக்கப்புறம் அதுல இது போட்டு பார்த்துருவேன். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சோடனே திருப்பி நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவேன். அந்த செகண்ட் நோட் புக் வந்து ஃபுல்லா ரஃப் ரிவிஷன்ஸ் இந்த மாதிரி போட்டு இது பண்றது சார். அதே ஜஸ்ட் ஒரு 1 to 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிடிஎஃப்ல இந்த எக்ஸாம் பண்டிட் அந்த மாதிரி இதுல போய் அப்புறம் கைட்லைன்ல போய் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஒரு சம்மா நான் அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்தேன். அப்ப எனக்கு ஈஸியா வர ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் த பேசிக். அதுவும் இல்லாம உங்களோட இதுவும் இன்னொருத்தங்களோட டிஃபரன்ஸ்லயும் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பேர் பேஷனேட்டா டீச் பண்ணுவாங்க. ஆமா, ஒன்லி வெரி ஃபியூ டியூட்டர்ஸ் தான் இருக்காங்க. அந்த மாதிரி பேஷன் உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க அந்த பெர்சன்டேஜ்ல அந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் அந்த இன்னும் ஞாபகம் இருக்குது சார். நீங்க சொன்னீங்க ஒரு வீடியோல, பெர்சன்டேஜ் வீடியோல உங்களை யாராச்சும் நீங்க தூக்கத்துல இருக்கும் போது யாராச்சும் உங்களை எழுப்பி விட்டு 14.28% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதை நீங்க சொல்லணும்னு. அது இன்னும் நான் படிச்சது 2022ல, ஆனா இன்னும் ஞாபகம் இருக்குது சார். ஓகே ஃபைன், சூப்பர். அது எல்லாமே அதுக்கப்புறம் நான் மெயினா இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2021ல வந்து நான் NIACLAO, SBI PO, IBPS PO, IBPS கிளர்க், RRB PO அந்த மாதிரி எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. மெயின்ஸ் வந்து RRB PO, சவுத் இந்தியன் பேங்க் PO அண்ட் கிளர்க், அப்புறம் IBPS கிளர்க்கும் கிளியர் பண்ணி இந்தியன் பேங்க் கிடைச்சிச்சு. அதுக்கு நான் மெயினா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து குவான்ட்ஸ்க்கு வந்து லைக் மார்னிங் நான் எந்திரிப்பேன், ஒரு தடவை டேபிள்ஸ் எல்லாமே ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் எல்லாமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவேன். நான் மெயினா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சது வந்து, எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடுறீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்குதுல்ல. அப்பதானே உங்களால உங்க ஃபுல் எஃபிஷியன்சிக்கு விளையாட முடியும். அதே மாதிரியே நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் டேபிள்ஸ், இந்த பெர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாமே ஒரு வார்ம் அப் மாதிரி. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் தான் மெயினா கேம் என்டர் பண்ற மாதிரி. மெயினா அதுக்கப்புறம் நான் அரௌண்ட் 20 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் டெய்லி போடுவேன். 20 ராங் நம்பர்ஸ். மெயினா நான் ஃபோக்கஸ் பண்ணது மிஸ்ஸிங் விட ராங் நம்பர்ஸ் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் டஃபரா இருக்கும்னு. அப்புறம் ஒரு 4 DI 2 கேஸ்லெட் DI போட்டுருவேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு டெய்லி யூசுவலா. ஆமா சார் அரௌண்ட் லைக் குவான்ட்ஸ்க்கு மட்டுமே நான் பிராக்டிஸ்க்கு மட்டுமே 25 லாங் சைஸ் நோட் புக்ஸ் முடிச்சிருப்பேன். ஓகே, சூப்பர். அது எல்லாமே ஃபுல்லா எழுதி வச்சு எல்லாமே போட்டு இது பண்ணி நான் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் IBPS PO ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே இன்னும் நெக்ஸ்ட் 2 to 3 டேஸ்ல என்கிட்ட IBPS கிளர்க் வேற இருந்துச்சு. ஓகே, அந்த IBPS PO மெயின்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 to 3 டேஸ்ல IBPS கிளர்க் மெயின்ஸ் இருந்துச்சு. அந்த PO மெயின்ஸ்லயே ரொம்ப சிக்கா போய் கஷ்டப்பட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வந்தானா முடியல. ஏன்னா அவ்வளோதான் எனர்ஜி இருந்துச்சு, அதனால முடியல. அதனால ரொம்ப டிஸ்ஹார்டன் ஆயிட்டு நெக்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா RRBயோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துச்சு. அதுல பார்க்கும்போது 0.25 மார்க்ஸ்ல மிஸ் ஆனதுனால ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மெயின்ஸ் DIல போட்டு நான் சிக்கா இருக்கும் போதே 2 to 3 மெயின்ஸ் DI IBPS கிளர்க்குக்கான மெயின்ஸ் DIல போட்டு கொடுத்தேன். IBPS கிளர்க் மெயின்ஸ் வந்து ஒரு ரீசனபிள் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சிட்டேன் வேற ஏதாச்சும். அப்பதான் சவுத் இந்தியன் பேங்க்கும் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க நவம்பர், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். சவுத் இந்தியன் பேங்க் PO as well as கிளர்க். சவுத் இந்தியன் பேங்க்கும் இட்ஸ் அ பிரைவேட் செக்டர் பேங்க், பட் த திங் இஸ் தட் அவங்களும் எல்லாமே கவர்மெண்ட் பேங்க்ஸ் மாதிரி தான் எல்லாமே, அவங்க பே ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, ஒர்க்கிங் கல்ச்சர் எல்லாமே. நான் நினைச்சு இது பேசாம இது ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துடலான்னு. அப்போ சவுத் இந்தியன் பேங்க்
பிஓ அண்ட் கிளர்க்ல வந்து வெரி குட் அட்டெம்ப்ட் கொடுத்திருந்தேன். லைக் 95% ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டெம்ப்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2022ல அரௌண்ட் லைக் மார்ச் அப்போ ரிசல்ட் வந்துச்சு. அப்போ சவுத் இந்தியன் பேங்க் பிஓ as well as கிளர்க் கிடைச்சிருச்சு. அப்புறம் இந்தியன் பேங்க்லயும் ஐபிபிஎஸ் கிளர்க்லயும் இந்தியன் பேங்க் கிடைச்சிருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க சவுத் இந்தியன் அதுக்கு சூஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. நானு கொஞ்சம் பேங்கர்ஸ் ரிட்டயர்ட் பேங்கர்ஸ்ட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன். ரிட்டயர்ட் ஜெனரல் மேனேஜர்ஸ்ட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க பெஸ்ட் மோட் ஆஃப் என்ட்ரி இன்டு அ பேங்க் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். அதனால நான் சவுத் இந்தியன் பேங்க் பிஓவா எடுத்துக்கிட்டேன். ஓகே. இது வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் எடுத்ததும் இது வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் இன் மை லைஃப்னு தான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா அவங்க பிரான்ச்க்கு பதிலா எனக்கு ஒரு இது பேங்கிங் ஆபரேஷன்ஸ் குரூப்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே கொடுத்திருந்தாங்க, அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுலயே ஓகே. நிறைய கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. அதுவும் இல்லாம இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிபிஓ சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர், அப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஸ்கேல் 2 அது டைரக்டா மேனேஜரா போற மாதிரி. இப்போ நீங்க எதை சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? சார் எல்லா பர்க்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கரியர் growth எல்லாமே பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ நீங்க சவுத் அதனால இந்தியன் ஸ்டேட் பேங்க் பேங்க்ல ஆஃப் இந்தியா. எவ்வளவு பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க? சார் இது லைக் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மாதிரி தான். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு அப்ளை ஆகி எல்லாமே லைக் எப்படி சொன்னோம்னா இட்ஸ் பேசிக் பே பார்த்தீங்கனாலே 56,480 வருது. அதோட எல்லாமே சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு யூல் பி கெட்டிங் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் மணி. வெரி குட் அமௌண்ட் ஆஃப் மணி. இட்ஸ் அரௌண்ட் 80,000 இன் ஹேண்ட் அது கிட்ட இருக்கு. அதுக்கும் மேல இருக்கு சார். ஓகே, ஃபைன் ஃபைன். இப்போ வந்து ஒரு உங்களுக்கு பெட்டர் கரியர் இருக்கும் எஸ்பிஐ அப்படிங்கிறது. ஆமா சார். ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப வாஸ்ட், ஒரு ஓஷன் மாதிரி. லைக் நம்மளுக்கு நிறைய நியூமரஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், கஸ்டமர் பேஸ் நிறைய இருக்கும், அதுவும் இல்லாமல் நிறைய பீப்புள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டே டு டே நீங்கள் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு பிராண்ட் நேமும் உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து இப்போ நிறைய இப்போ எனக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கு. நிறைய பேர் இந்த டவுட் கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம பசங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல கிளியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஐபிபிஎஸ் பிஓல ஆர்ஆர்பி பிஓ அப்படின்னு. ஸோ இப்போ Okay, sir. உள்ள படிச்சுக்கிட்டே இந்த ஸ்கேல் இப்போ நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க இல்லையா, சிபிஓ எக்ஸாம் ஆமா சார். ஆமா சார். ஸ்கேல் 2 ரைட்? ஆமா சார். So, ஸ்கேல் 2 சார். இந்த ஸ்கேல் 2க்கு என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும்? நிறைய பேர் வந்து அவங்க போதும் ஐபிஎஸ் கிளரிக்கல் கிளியர் பண்ணிட்டாலே போதும், ஆர்எல்ஸ் பிஓ கிளியர் பண்ணிட்டாலே ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உள்ள போயிட்டு நீங்க என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும், நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், ஷோர் சார். அது எப்படின்னா சார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டைம் என் பேட்ச்ல பார்க்கும்போது இதை இன்டர்வியூ டிவி அப்போ என் பேட்ச்மேட்ஸ் பார்த்தேன். பாத்தீங்கன்னா அரௌண்ட் 70% வந்து எல்லாருமே பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருந்து தான் வராங்க. ஓகே. லைக் யூகோ நிறைய பேர் அந்த பேங்க்ஸ்ல இருந்து தான் வராங்க. ஓகே. இது என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் ஐபிபிஎஸ் பிஓல போனீங்கன்னா ஆல் இந்தியா போஸ்டிங் இருக்கும். ஓகே. ஆனா நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்க்கிள்னா உங்களுக்கு சென்னை உள்ள மட்டும் தான் போஸ்டிங் இருக்கும் ஃபார் 12 years or until you reach the rank of AGM. ஓகே. அந்த மாதிரி. அது என்னன்னா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, அதுவும் இல்லாம இப்போ 2021ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் எல்லா இயரும் நோட்டிபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே. எக்ஸாக்டா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் ரீசெண்டா ஜஸ்ட் 4 to 5 years முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் என்ட்ரி. இது ஒரு லேட்டரல் என்ட்ரி. இதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் 2 years ஒரு ஆஃபீஸர் ஸ்கேல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க ஆஃபீஸரா இருந்திருக்கணும். ஏதாச்சும் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இல்ல ஆர்ஆர்பில கூட இருக்கலாம். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்னா நீங்க இந்த ஐபிபிஎஸ் பிஓல வர எல்லா பேங்க்ஸ், சவுத் இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க், அது எல்லாருமே எலிஜிபிள். இன்கேஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ கூட எலிஜிபிளா தான் இருக்காங்க. ஈவன் பிரைவேட் செக்டருக்கு ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி ஒர்க் பண்ணா கூட அவங்க எலிஜிபிள் தான். ஆமா சார், அவங்க எல்லாம் எலிஜிபிள். அவங்க வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆஃபீஸரா. கிளர்க்கா இருக்கவங்க எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. ஆஃபீஸரா இருக்கவங்க எலிஜிபிளா இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து இட்ஸ் சேம் ஆன்லைன். அதுவும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்னு ஒரே ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ. ஓகே. ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும்? ஓகே. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபார் 30 மார்க்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் பேங்கிங் நாலேஜ் ஃபார் 40 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் ஃபார் 30 மார்க்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், அது கம்ப்யூட்டர் பற்றிலாம் வருதில்ல, ரீசனிங் தான் ஃபார் 20 மார்க்ஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 50 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும்.
ஓகே. ஸோ அப்ப வந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பேங்கிங் செக்டார்ல ஒர்க் பண்றதுனால ஆமா சார். ரிலேட்டடா பேங்கிங் நாலேஜ்ல. ஸோ பேங்கிங் ஆமா குவான்ட்ஸ் சார். கிடையாது. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால குவான்ட்ஸ் இல்ல. ஆனா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால குவான்ட்ஸ் இருக்கு. ஓ! ஓகே, ஓகே. ஃபைன். இப்போ ஈவன் தோ நம்ம நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால நமக்கு இந்த எக்ஸாம் கொஞ்சம் கிளியர் பண்றது ஓரளவு நம்ம பேங்கிங் நாலேட்ஜ் பிளஸ் அடிஷனலா ஓரளவு குவான்ட்ஸ் ரீசனிங் நாலேட்ஜ் இருந்தாலே போதும். நம்ம ப்ரமோஷனுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிக்கலாம். ஆமா சார். இதுல என்ன மெயின் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர்னா, நீங்க பேங்கிங் நாலேஜ்ல இருந்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள விட யாராச்சும் 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க. ம். அவங்களுக்கு நல்லாவே நாலேட்ஜ் இருக்கும். அப்ப நீங்க எங்க டிஃபரன்ஸ் காமிக்க முடியும்னா, இந்த இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங். இதுல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணா தான் இத கொஞ்சம் இந்த ஈக்குலிபிரியம் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன் டெவின். சூப்பர். அதுவும் இல்லாம ஒரு சின்ன இது சார், இந்த பேங்கிங் அவேர்னஸ் இன்கேஸ் இப்போ நீங்க சொன்ன மாரி லைக் அரௌண்ட் 2000 ஸ்டூடண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டடிங் ஹேபிட் விட வேணாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேங்க்ல என்டர் ஆனோனே ஒரு எக்ஸாம் இருக்கு. ம். JIIBன்னு. ஆமா. அந்த எக்ஸாம கிளியர் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு இன்கிரிமென்ட்டும் வரும். அதுவும் இல்லாம பிளஸ் நாலேஜ் வரும். அந்த JIIB கிளியர் பண்ணி அதுல பிராக்டிசஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பேங்கிங் இருக்கு. ம். அத படிச்சா இந்த பேங்கிங் நாலேஜ் செக்ஷனை ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும் சார். ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். ஓகே, ஃபைன். ஆக்சுவலா நெறைய பேர் என்ட்டயே கேட்பாங்க. சார் இந்த மாரி JABக்கு கோர்ஸ் இருந்தா சஜெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நம்மளே ஆமா சார். கேஆர் லாஜிக்ஸ் ஆப்ல போட்டுருக்கோம். பட் நெறைய பேருக்கு தெரியாது. பட் ஒரு சில பேர் வந்து அத எடுத்து சீரியஸா படிக்கிறாங்க. ஒரு சில பேர் ஓகே இதுவே போதும் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. நீங்க சொல்ற மாரி அந்த ஆமா சார். இன்கிரிமென்ட்க்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார். ஏன்னா ஸ்ட இது அந்த கொஞ்சம் இன்கிரிமெண்ட் கேப் அப்படின்னு விட்டீங்கன்னா சொல்றப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 20% அந்த நம்ம ஆல்ரெடி வாங்குறதுலருந்து கூடுமா? இல்ல அப்படியே டபுள் உங்க ஆகுமா? பேசிக் பேல இருந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். அரௌண்ட் 2000 2500 உங்க பேசிக் பேல இருந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். ம். அது ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் சார். JIB முடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் CIB முடிச்சிட்டீங்கன்னா 2 இன்கிரிமெண்ட் கிடைக்கும் சார். அது இப்ப நார்மலா இருக்கவங்களுக்கும், இந்த JEB கிளியர் பண்ணவங்களுக்கும் அந்த இன்கிரிமென்ட்டோட குரோத் வந்து கிராஜுவலா இயர் பை இயர் வந்து கூட போய்க்கிட்டே இருக்கும். ஆ ஆமா சார். ஆமா சார். JIB, CIB முடிக்கிறவங்களும் அதுவும் இல்லாம ப்ரொமோஷனுக்கு வேற JIBக்கும் தனியா மார்க்ஸ் இருக்குது. CIBக்கும் மார்க்ஸ் இருக்கு சார். நீங்க ஓகே. ப்ரொமோஷன் எடுக்கிறீங்கன்னு நெனச்சாலும். ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். சூப்பர், சூப்பர். ஓகே, ஃபைன். இப்ப ஏன்னா எனக்குமே இந்த ஸ்கேல் 2 பத்தி நெறைய கேட்பாங்க. இப்ப நம்ம வந்து இந்த ஓகே சார். IBPS PO, SBI PO அந்த ஜெனரலா டச் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட சேனல ஓகே ஸ்டாப் சார். பண்ணிருவோம். பட் நீங்க உங்கள மாரி இப்போ ஒருத்தவங்க உள்ள கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா. ஆமா சார். அது நீங்களுமே ஒரு இதுதான் நெறையா சார். ஷேர் பண்ணீங்க. இன்னும் லாங் டெர்மாவும் எனக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தா கூட ஃபியூச்சர்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ஷூர் சார். எனக்கு ஐடியா இல்ல. உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, இப்படிலாம் ஷூர் பண்ணலாம். சார். ஷூர் சார். ம். ஆனா ஒண்ணு சார், இந்த எக்ஸாம்ல என்ன இருந்தாலும் காம்படிஷன் இருந்துச்சுன்னா, இது கட் த்ரோட்டா தான் இருக்கு. ஏன்னா வெறும் 49 வேகன்சிஸ் தான் ஜெனரல்ல இருந்துச்சு. ம். சென்னை சர்க்கிள்க்கு. ம். அதனால என்னன்னா, நீங்க பேங்கிங் மட்டும் பார்த்தா முடியாது. இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங்கும். அதுல நீங்க IBPS, POக்கே நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல தான் உங்க மெயின் டிஃபரன்ஸே காமிக்க முடியும். ஓகே. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கும் சரி, ஸ்டேட் பேங்க்கும் சரி. இதான் நோட்டீஸ் பண்ணேன் சார். பட் ஈவன் தோ உங்களுக்கு 49 வேக்கன்ஸீஸ் இருந்தாலும், இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்ப காமன் ஆமா சார். ஆடியன்ஸால எழுத முடியாது. ஜெனரல் ஆடியன்ஸ். ஆ ஆல்ரெடி ஆமா சார். ஸோ அப்ப அப்ளை அது ஒண்ணு இருக்கு பண்றதோட சார். இதுவுமே மினிமமா தான் இருக்கும். ரொம்ப நீங்க நெனைக்கிற மாரி தௌசண்ட்ஸ்ல ரொம்ப போகாது. ரைட்? இல்ல சார். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும் இந்த RRBஸ்ல மட்டும் நெறைய பேரு அவுட் லைக் அவுட் ஆஃப் ஸ்டேட்ல கிடைச்சிருக்கும் போஸ்டிங். அவங்க எல்லாருமே எழுதுவாங்க. அதுவும் இல்லாம ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு பிராண்ட் நேமு. ம். எங்க டிபார்ட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, 150 பேர்ல அரவுண்ட் லைக் 40 to 50 மெம்பர்ஸ் எங்க டிபார்ட்மெண்ட் மட்டுமே அப்ளை பண்ணி எழுதுனாங்க. ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். அதனால கொஞ்சம் கட் த்ரோட்டா இருக்கும். அதுவும் இல்லாம ICICI, HDFC, பந்தன் பேங்க் அந்த மாரி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல இருந்தும் நெறைய பேர் வருவாங்க. ம், ம். ஓகே. அதனால உங்களுக்கு காம்படிஷன் நெறையாவே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க இந்த டைம் எடுத்த ரேஷியோ வந்து 1:4. ஓ! 1:4ல எடுத்திருக்காங்க. ஓகே. ஃபைன், ஃபைன். ஆமா சார். ஓகே. ஃபைன் டெவின். ம். ம். ஓகே. வேற சரி ஓகே. இப்ப நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்கும். இப்ப நீங்க குவான்ட்ஸ் பத்தி நெறையா சொன்னீங்க. இப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட இவ்ளோ எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணியிருக்கீங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து சார்.
என்னெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களோட ப்ரிப்பரேஷன் டைம்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே சார். அது அது ஓகே சார். சொல்றேன் சார். சார் அதுவும் இல்லாம இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இங்கிலீஷ் பத்தி மட்டும் ஒண்ணு சொல்றேன் சார். ம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து நான் இப்ப பேசுறதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்டா வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். அந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஒரு ஒரு பேருக்கு. ஆ. அதுல என்ன இதுன்னா சார் இங்கிலீஷ்ல வந்து நானும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸ்க்கு குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாக் டெஸ்ட்ல குடுத்தேன். அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் நல்லா போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ம். அது என்னான்னு தெரியல. என்னால என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல. பாத்தீங்கன்னா அரௌண்ட் 7 மார்க்ஸ் தான் வந்துச்சு ஓகே. இங்கிலீஷ்ல. அ அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணேன். நானும் நெறைய ரூல்ஸ் ஆஃப் கிராமர் அத எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். முடியல. ஆனா ஒண்ணு நான் சஜெஸ்ட் பண்ணேன். இத நான் ஒரு வெப்சைட்ல பார்த்தேன். ஒருத்தர் எஸ்பிஐ பிஓ இந்த மாரி ஆர்பிஐ கிரேட் பில கிராக் பண்ணவரு. அவரு வந்து போட்டிருந்தாரு. இங்கிலீஷ்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு எதுவும் புரியலன்னா, இன்கேஸ் ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்க. ம். எடிட்டோரியல் கூட பார்க்க வேணாம். உங்க லோக்கல் நியூஸ் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படியோ லோக்கல் நியூஸ் பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன நாலேட்ஜ் இருக்கும். ம். அத மட்டும் ஒரு தடவ இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஓகே, ஃபைன். அது அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரெனன் மார்டின்ல ஒரு புக் இருக்கு. ஆமா. ஒரு கிராமர் புக் ரெனன் மார்டின். அது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க படிங்க. அப்படி இல்லன்னா இந்த மாரி ரீடர்ஸ் டைஜெஸ்ட் அதெல்லாம் ஆன்லைன்லயே உங்களுக்கு இது இருக்கு. ரீடர்ஸ் டைஜெஸ்ட் வந்து ஒரு மந்த்லி மேகசின் மாரி. ம். வெரி குட் இங்கிலீஷ். அதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்கிலீஷா இருக்கும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத அந்த மாரி ஒரு புக்கு. ம். அது நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க readersdigest.com போய் ஒரு தடவ படிச்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிளியரா வந்துரும். ம். ம். அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் வந்து ரிவிஷன் தான். நீங்க ஒரு பிடிஎஃப் 5 to 6 டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, ம். இட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு யுவர் மைண்ட். ஓகே. அதுவும் இல்லாம மோஸ்டா நெகட்டிவ்ஸ் வந்து எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்சி தான் சார். கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். ம். ஏன்னா நீங்க காலையில நீங்க ப்ராபப்ளி நான் சொன்ன மாரி காலையில குவான்ட்ஸ் எழுதி டேபிள்ஸ்ல இது பண்ணி பார்க்கும்போதும், உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும். இது எனக்கு தெரியுமே, அடுத்ததுக்கு அ. போலாமேன்னு. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரும். அப்ப எனக்கு அந்த மாரி வரும்போது நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? லைக் இந்த டேபிள்ஸ் எழுதி பார்ப்பேன். லைக் 17, 17 ஒன்ஸ் 17, 17 டூஸ் 34 அந்த மாரி. அதுக்கப்புறம் நான் பேக்ல இருந்து வருவேன். 17 டென்ஸ் 170, 17 நைன்ஸ் 17 எயிட்ஸ் அந்த மாரி ஃப்ரண்ட்டும் வருவேன், பேக்கும் வருவேன். ஓகே. அது உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி பில்டிங் மாரி தான். ஓகே. கண்டிப்பா. ஏன்னா ஈவன் ஆ தோ நெறைய பேத்துக்கு அந்த ஹையர் டேபிள்ஸ்லாம் மைண்ட்ல தெரியறதில்ல. ஏன்னா தெரிஞ்சுச்சுன்னா அவங்க ராங் ஆமா நம்பர்ஸ் சார். போடலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் போடலாம். ஈவன் நம்ம எல்லா எக்ஸாக்ட்லி சார். நம்பர்ஸுமே நம்ம ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். ரைட். ஆ. எக்ஸாக்ட்லி சார். அதுவும் இல்லாம உங்க வீடியோ கோர்ஸ்லயே ஸ்டிக் பண்ண லைக் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி கிளியர். ஏன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு நான் இன்னும் உங்க நோட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. ஃபைன். 2021ல எடுத்த ஓகே. நோட்ஸ் இன்னும் இருக்கு சார். நான் அந்த புக்ஸே வச்சிருக்கேன். ம். நான் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு வந்து குவான்ட்ஸ்க்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ மட்டும் பண்ணேன். லைக் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தேன். அதே நான் சொன்னேன்ல சார், நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் எழுதி வைப்பேன். அந்த சம்மும் நான் போட்டு வைப்பேன். ம். அந்த மாதிரி நான் சால்வ் பண்ணி பார்த்தேன். ம். இதுல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால வந்து குவான்ட்ஸ் 20 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ம். அதுவும் இல்லாம அதுவும் டைம் லிமிட் இருக்கு. கொஞ்சம் ஐபிபிஎஸ் பிஓ லெவலுக்கு வந்துச்சு. அதுலயும் என்னால 18 அட்டெம்ப்ட் பண்ண முடிஞ்சுச்சு ஓகே. வித்தவுட் பிராக்டிஸ். சூப்பர், சூப்பர். லைக் இது ஏன்னா இது ரொம்ப லாங் டேர்ம் பிராக்டிஸ்ல இல்ல. ஒரு சாப்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு தடவை பார்த்துட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் எக்ஸாம்ல போய் டைரக்டா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது லைக் ஏன்னா நீங்க வந்து கான்செப்ட்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருது உங்க கிளாஸ்ல. நான் இது லைக் ப்ரொமோஷனுக்காக அப்படிலாம் நான் சொல்ல. நான் ஓப்பனா ம். எல்லாமே சொல்றேன் இது. ஏன்னா நான் ஹிந்தி அகாடமிலயும் நான் போய் பார்த்து படிச்சுட்டு தான் வந்தேன். ம். ஏன்னா அப்ப கான்ஃபிடன்ஸ்லாம் ரொம்ப லோவா இருந்துச்சு. உங்க கோர்ஸ் பார்த்தோன்னே தான் ஒரு இது வந்துச்சு. ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. ஒரு பில்டப் கான்ஃபிடன்ஸ் பில்டப் வந்துச்சு. ம். அதுக்கப்புறம் பார்த்து சால்வ் பண்ணும்போது தான் என்னால முடியும்னு தெரிஞ்சுச்சு. ஏன்னா ஓகே. குவான்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ரொம்ப பேசிக் லாஜிக்கல் அண்ட் காமன் சென்ஸ் இருந்தாலே போட முடியுது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி அது எல்லாமே ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. ஏன்னா லைக் ஃபார் 2 இயர்ஸ் எனக்கு ப்ராக்டிஸே இல்லாமல் போயிருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் புக் எடுக்கிறேன். எனக்கு எல்லாமே திருப்பி ரீவைண்ட் ஆகுது. ஓ இப்படி படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோன்னு. ம். அதே மாதிரி நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை இது பண்ண முடிஞ்சிச்சு. அதுலயும் மேக்ஸிமம் கேம் சேஞ்சர் வந்து இங்கிலீஷ் கான்சென்ட் ரீசனிங். சூப்பர், சூப்பர். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் கிரெடிட்ஸ் குடுக்குறீங்க. பட் அதுக்கு நானுமே பேக் எண்ட்ல நெறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. ஆமா சார். சின்ன வயசு அப்டின்னா, ஆமா சார். என்னோட அந்த ஆப்டி லேர்ன் பண்றதுலருந்து நீங்க எப்படி டேபிள்ஸ ரிவர்ஸ்ல பார்க்குறீங்களோ, அதே மாரி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார்வர்ட்லயும் பார்ப்பேன், ரிவர்ஸ்லயுமே பார்ப்பேன். ஸோ அப்ப எனக்கு அந்த கான்செப்ட்ஸ்ல ஓகே அந்த இன் சார். டெப்த்தா இருக்கிறப்ப, எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றது கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி பண்ண ஓகே சார். முடியும்னு அது என்னால புரிஞ்சு சொல்ல முடியும். அவ்வளோதான். ஓகே சார்.
ஓகே சார். இன்னொன்னு நெகட்டிவ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்ட்ட பார்த்தது வந்து நெறைய பேர் கிவ் அப் பண்ணிர்றாங்க. அந்த கிவ் அப் ஆட்டிட்யூட் நெறைய பேர்ட்ட இருக்கு. குவிட் பண்ணிர்றாங்க. ம். எனக்கு என் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இதனால ஆனா ஒரு பேருக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவ்ளோ சப்போர்ட்டிவா இல்லனாலும், உங்களுக்கு உள்ளயே ஒரு பிலீஃப் இருக்கணும். ஏன்னா நீங்க பேங்க்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலா ஒரு 360 டிகிரீஸ் சேஞ்ச் ஆன மாரி தான் ஆயிரும். ம். ஏன்னா பேங்க் வந்து உங்கள நல்லாவே பார்த்துக்கும். லைக் ம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அத்தன அலோவன்ஸ்லாம் இருக்கும். இதே இத நீங்க இன்கேஸ் இப்ப உங்க இவ்ளோ தூரம் பிரிப்பரேஷன் போட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்க 75% யூ வில் பி நியரர் டூ யுவர் கோல். ஆனா நீங்க இப்ப குவிட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 இல்ல 20,000 ரூப்பீஸ் பிரைவேட் ஜாப் போய் சேர்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேங்க் பிஓ இந்த என்ட்ரி லெவல் சேலரி ரீச் ஆகவே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். ம். ம். கண்டிப்பா. லைக் இல் டேக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். ஆனா நீங்க இதே இது இன்னும் ஒரு 3 to 4 ஒரு 6 மந்த்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு 100% எஃபர்ட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா, ம். நீங்க அந்த இயர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி பேங்க்குள்ள என்டர் ஆயி நீங்க அந்த சேலரி உங்கனால ஆப்டெயின் பண்ண முடியும். ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ இப்ப நீங்க ஒரு 3 இயர்ஸா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாரி டைப்ஸ் ஆஃப் அலோவன்ஸ்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க? ஏன்னா இப்ப சொன்னீங்கல்ல, சார். எதிர்பார்க்க முடியாத அலோவன்ஸ் இருக்கும்ல. அத சொல்றீங்களா? ஆமா சார். ஆனுவல் மெடிக்கல் எய்டுன்னு அரௌண்ட் 13,000 வரும். ம். அதுவும் இல்லாம உங்க பெட்ரோல் அலவன்ஸ் எல்லா மந்த்தும் வரும் உங்களுக்கு. ம். பைக் இல்ல கார் இருந்துச்சுனாலும் பெட்ரோல் அலவன்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெக்டிக்கல், பிரீஃப் கேஸ் அதுவும் இல்லாம நீங்க வாடகை பத்தி கவலையே பட வேணாம். டைரக்ட்டா இந்த செகண்ட் டே ஆஃப் த வொர்க்கிங் டே வந்து உங்க ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட் போயிரும். அதனால உங்க ஓகே. ஹவுஸ் ரெண்ட் பத்தி உங்களுக்கு எதுவுமே இது இல்ல. அதுவும் இல்லாம உங்களுக்கு எல்லா மந்த்தும் இந்த என்டர்டெயின்மென்ட் அலோவன்ஸ், நியூஸ் பேப்பர் அலோவன்ஸ் அந்த மாரி உங்களுக்கு நெறைய அலோவன்ஸ் வரும். அதுவும் இல்லாம உங்களுக்கு எல்எஃப்சின்னு வரும். நீங்க இந்த மாரி டிராவல் பண்ணிட்டு வர. ம். அதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரவுண்ட் 1,00,000 வரும் எல்எஃப்சி. அது நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் எல்எஃப்சி இல்லாம மீன்? பெஸ்ட் வந்து எல்எஃப்சி வந்து அது உங்களுக்கு நீங்க டிராவல் பண்ண சார். இன்கேஸ் டூர் ஏதாச்சும் போறீங்கன்னா உங்க ஃபேமிலியோட, ஓகே. அதுக்கு வந்து குடுப்பாங்க. இது வந்து அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருக்கா? இல்ல இயர்லி ஒன்ஸ் குடுப்பாங்களா? இல்ல நான் ஆஃபீஸருக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார். இது எல்எஃப்சி வந்து வித்தின் இந்தியா தான் சார். அதான் அதான் இப்போதைக்கு. இது இயர்லி ஒன்ஸ் வருமா இந்த அலோவன்ஸ் டூர் அலோவன்ஸ்? இயர்லி ஒன்ஸ் இல்ல சார். இது 5 இயர்ஸ் ஒன்ஸ். ஓகே, ஓகே. ஆ அந்த மாரி சார். எல்எஃப்சி மீதி எல்லாமே இந்த ஆனுவல் மெடிக்கல் எய்ட், ஆனுவல் வெஹிக்கிள் அலோவன்ஸ் அதெல்லாம் இயர்லி வரும். அப்புறம் மந்த்லி வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட், கன்வேயன்ஸ், ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரென்ட் அலோவன்ஸ் அது எல்லாமே மந்த்லி வரும் சார். ஓகே. அது பார்த்தீங்கனாலே நீங்க ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அபோவ் 50 உங்க சேலரி எல்லாமே சேர்த்து அபோவ் 60 வரும். உங்களுக்கு ஓகே. இன் ஹேண்ட். சூப்பர், சூப்பர். நீங்க இப்ப எந்த பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் கோயம்புத்தூர் சார். நானு வந்து ஒரு பேங்கிங் ஆப்பரேஷன் குரூப்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் சார். ஓ! கோயம்புத்தூர் தானா? உங்க சொந்த ஊர் எது? குன்னூர் சார். குன்னூர். நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். நியர் தானா அது? ஆமா சார், ஆமா சார். இது மேட்டுப்பாளையம்க்கு அப்புறம் குன்னூர் வருது. ஓகே, அந்த ஓகே. மாரி. எனக்கு அந்த பக்கம் பெருசா தெரியாது. சரி, ஓகே. ஓகே சார். சரி, ஓகே. சூப்பர், சூப்பர். ஸோ உங்களுக்கு லைஃப் பீஸ்ஃபுல்லா, ஹேப்பியா போயிட்டு இருக்கு. ஈவன் இப்போ ஒரு ப்ரமோஷன் ஆமா சார், ஆமா சார். ஏன்னா லைக் எல்லாமே இப்ப அஃபோர்ட் பண்ண முடியுது. லைக் பேரண்ட்ஸையும் நல்லா வி கேன் டேக் கேர் ஆஃப் தெம். அது ம். எல்லாமே அதுவும் இல்லாம சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மாரி இருக்குது. சூப்பர். போட்ட எஃபர்ட்க்கு உங்களுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாவே வருது சார். நீங்க போட்ட எஃபர்ட்க்கு, எக்ஸாம் டைம் பிரிப்பேர் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிவார்டா வருது. அதுதான். சூப்பர், சூப்பர் திவின். சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹேப்பி. தேங்க் யூ சார். தென் கண்டிப்பா நம்ம சக்சஸ் மீட்டுக்கு நீங்க வாங்க கண்டிப்பா. ஃபெபுலஸ் வைப்போம். ஷூர் சார். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் லைன்ட் அப்பா இருக்கு மைண்ட்ல. அது எல்லாமே இது பண்ணிட்டு உங்கள்ட்ட கன்ஃபார்ம் நான் இப்பவும் வரேன். இன்னும் இன்னும் வேற ஏதாச்சும் சக்சஸ் வீடியோ குடுக்கணும்னு ஒரு இது இருக்கு சார். கண்டிப்பா. வேற இல்ல எக்ஸாம்ஸும். அது ஓகே. நம்ம இது Zoomல நம்ம ஆன்லைன்ல போறோம். அது பிரச்சனை இல்ல. நான் சொல்றது நம்ம ஸ்டேஜ்ல நம்ம அவார்ட் ஃபங்ஷன்ஸ் நடத்துவோம் இல்லையா? உங்க ஓகே சார். பேரண்ட்ஸோட அந்த மெடல் செரிமனி, தென் சர்டிபிகேட் செரிமனி ஆமா சார், நடத்துவோம். ஆமா சார். நான் பார்த்தேன் சார். அது மிஸ் பண்ணிறாதீங்க. அது இன்னும் நல்லா இருக்கும். ஷூர் சார். ஏன்னா அது ஷூர் சண்டே சார், தான் ஷூர் சார். வைப்போம். நீங்க கோயம்புத்தூர் அப்டின்னா ஒரு 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ்ல வந்துரலாம். அது ஓகே நான் சார், உங்களுக்கு ஷூர் டைம் சார். கால் பண்றோம். ரிமைண்ட் பண்றோம். கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா திவின். ரொம்ப ஹேப்பி நீங்க இவ்வளவு தூரம் ஷேர் பண்ணதுக்கு. வேற எதுவும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜெனரல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஜெனரல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மெயினா ஜெனரல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஒரு இது இருக்குது. நெறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா தான் படிக்கிற அந்த ஒரு ஹேபிட் மாரி வச்சிருக்காங்க. அது ம். நீங்க அப்பவே சொல்லியிருக்கீங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே பிரிப்பேர் பண்ணணும்னு. ம். இல்ல ஐபிபிஎஸ் கேலண்டர் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பிரிப்பேர் பண்ற மாரி நெறைய பேரோட பிளான் இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஒரு டெடிகேஷனா இதா போடலான்னு இருக்கும். ஆனா இப்பதான் ஒரு ப்ராவர்பும் எனக்கு மைண்ட்ல வருது. தி பெஸ்ட் டைம் டு பிளான்ட் அ ட்ரீ வாஸ் எய்தர் 20 years பேக் ஆர் இட் இஸ் நவ். அந்த மாதிரி ஒரு மரத்தை பிளான் பண்றது நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி இருக்கணும். இல்லைன்னா நீங்க இப்ப பண்றதோ அதுதான் ரைட்டான டைம். ஓகே. அதனால நீங்க எப்போ இந்த எக்ஸாம்க்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. உங்க ப்ரிப்பரேஷன் கன்ஃபார்மா போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இத்தனை பாஸ்ட் இயர்ஸாவே நோட்டிபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. அதனால இன்னும் நோட்டிபிகேஷன் வந்துட்டு தான் இருக்கும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணலன்னா இன்னொருத்தர் இருப்பான், அவன் அந்த டைம்ல ப்ரிப்பரேஷன் போட்டுட்டே தான் இருப்பான். அப்போ உங்களுக்கு ஒரு லேக் வந்துடும். அந்த லேக் மட்டும் வர விடாதீங்க. கீப் அப் வித் த பேஸ். உங்களால எவ்வளவு முடியுதோ எக்ஸ்ட்ராவா, லைக் உங்களால முடியுதுன்னா பி 1% பெட்டர் தென் யூ வேர் எஸ்டர்டே. நேத்தை விட உங்களால 1% நீங்க எக்ஸ்ட்ராவா இருக்க முடியுதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும். ஜஸ்ட் எக்ஸாம்ஸ்ல மட்டும் இல்ல, உங்களுக்கு ஓவரால் ஜெனரல் லைஃப்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்டான இது. ஜஸ்ட் பி ரெடி டு லேர்ன் நியூ திங்ஸ் எவ்ரி டே. எல்லா நாளும் ஏதாச்சும் புதுசா கத்துக்கணும்னு ஒரு ஃபயரோட இருங்க. அதுதான் நான் சொன்னேன் சார். சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஓகே சார். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா திவின் மாதிரி நீங்களுமே கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பேங்க் ஜாப்ல வந்து பிளேஸ் ஆகலாம். பிகாஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 3 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. நான் ஹாப்பியா இருக்கேன். ஸோ ஒரு அலோவன்ஸோட இருக்கேன். சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஸோ ஒன்ஸ் நமக்கு ஜாப் வந்துருச்சுன்னா முக்கியமா நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம நினைச்ச மாதிரி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு மரம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும், வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கணும்னு நினச்சா அது கண்டிப்பாக கஷ்டம். ஸோ இப்போ இருந்தே இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சார் ஒரு மோட்டிவேஷனை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவரோட அந்த ஜேர்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் வென் யூ ஹேட் ஸ்டார்டட் 2022 கிளாக் பண்ணியிருந்தீங்க. எப்போ நீங்கள் வந்து இந்த பேங்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க? சார் அக்டோபர் 2020 சார். அக்டோபர் 2020 சார். ஸோ உங்களுக்கே 2 years ஆயிடுச்சு. ஓகே. ஆமா சார். ஸோ ஓகே. அக்டோபர் டிசம்பர் 2021 ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் கொடுத்து இந்தியன் பேங்க் கிடைச்சிருச்சு. லைக் எப்படியோ அப்ராக்சிமேட்டா 1.5 year ஆயிருச்சு சார். இதுல சூப்பர். ஸோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ திவின் அப்ப கிராக் பண்ணி இப்போ 3 years பேங்க்ல ஒர்க் பண்ணி இப்போ ஒரு ப்ரொமோஷன் எக்ஸாமும் கிராக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் அ டீச்சரா நீங்க இவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நானுமே அந்த பேக் அந்த பழைய வீடியோஸ்லாம் ஆமா இப்பெல்லாம் எடுத்திருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேணா அப்பயே நான் பேசிக் ஸ்ட்ராங்கா நான் போட்டு வச்சிட்டேன். அந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி தான். இன்னும் ஒரு 6 years நினைக்கிறேன் அந்த வீடியோ கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணி 2020 நீங்க பார்த்துருப்பீங்கன்னா ஸ்டில் அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஞாபகம் வச்சிருக்காங்க. சார் அந்த ஓல்டு வீடியோ கோர்ஸ்லாம் நீங்க எடுத்ததெல்லாம் நான் பார்த்து தான் இப்போ நான் மேக்ஸ்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அது உங்களை மாதிரி சொல்றப்ப பரவாயில்ல. அந்த டைம் நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன். 1 monthல அந்த வீடியோ கோர்ஸ்லாம் ஷூட் பண்றேன் அப்படின்னா ஒரு மார்னிங் ஒரு 4க்கு எந்திப்பேன், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், திருப்பி நைட் ஃபுல்லா ஷூட் எடுப்பேன், 2 hours தான் தூங்குவேன். அந்த வீடியோஸ் எடுக்கிறப்பே எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி லைட்ல நிக்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் 2 hours தூங்க, திருப்பி 2 hours ப்ரிப்பேர் பண்ணுவேன், 2 hours திருப்பி ஷூட் பண்ணுவேன், திருப்பி 2 hours தூங்குவேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது பரவாயில்ல. ஸோ உங்க யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஆனா நீங்க அப்போ போட்ட எஃபர்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்குது சார். இப்போ என்ன கொஞ்சம் எஃபர்ட் குறைச்சிட்டே நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி கொடுக்கணும் கண்டிப்பா. ஷூர் சார். ஆனா இப்ப நிறைய அப்டேட் பண்ணிருக்கோம். நம்ம ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அப்ப பேசிக்ஸ் மட்டும் தானே நம்ம எடுத்திருப்போம். இப்ப நிறைய ஆமா சார் பேசிக்ஸ் மெயின்ஸ் லெவல் क्वेश्चंस, மெயின்ஸ் லெவல் கண்டென்ட். பட் ஸ்டில் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் தெரியாம இருக்கு. சோ உங்க மூலமா 4 பேருக்கு தெரியட்டும். ஓகே சார். ஷூர் சார். அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க சார், இந்த சிபிஓ பிஓஎம்க்குள்ள எப்படி குவான்ட் ரீசனிங் இங்கிலீஷ் படிக்கிறேன்னு. அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணி விட்டது உங்க கோர்ஸ் தான் சார். கண்டிப்பா தேங்க்ஸ் திவின். கண்டிப்பா அப்பா அம்மா கேட்டேன்னு சொல்லுங்க. ஷூர் சார். தேங்க்ஸ் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு. உங்களை நேர்ல மீட் பண்ண ஆசையா இருக்கு. மதுரை வந்தாலும் சொல்லுங்க, வீட்டுக்கு வாங்க. ஓகே சார். நீங்க கால் பண்ணலாம், இதே நம்பர் தான். ஃப்ரீயா கால் பண்ணுங்க, ஒரு பிரதர்கிட்ட பேசுற மாதிரி.
முடிஞ்ச ஓகே சார், ஷோர் சக்சஸ் சார், அவங்க நேர்ல பார்த்தா இன்னும் ஹாப்பியா இருக்கும் எங்களுக்கு. ஷோர் சார், ஷோர் சார். உங்களையும் நேர்ல பார்க்கணும்னு ஒரு இது இருக்குது சார், அதுக்கு தான். கண்டிப்பா கண்டிப்பா திவின். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் திவின். தேங்க்யூ சார். பாய் சார். பாய். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.